வணக்கம். குக்கு சித்ரா சமையல்ல இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கிறேங்க. நான் இது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. இந்த பெப்பர் ஃப்ரைங்க இது சாதத்து கூடயே போட்டு சாப்பிட்லாங்க. ரச சாதத்துக்குங்க, சப்பாத்திக்குங்க, எலுமிச்சை சாதத்துக்கு, வெரைட்டி சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரைங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா. நான் 4 உருளைக்கிழங்கு பாருங்க எடுத்துங்க, நல்லாங்க கழுவிட்டு இதெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கிறேங்க. நான் இது வந்து நான் 3/4 பதம் தான் வேக வச்சிருக்கிறேங்க. ரொம்ப கொலகொலலாம் வேக வைக்கலிங்க. நான் பேன் அடுப்பில் வச்சுங்க. 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகு போட்டுக்கிறேங்க. நான் அது கூடவேங்க ஒரு கருவேப்பிலைங்க. இதை ஃபஸ்ட்டு நாம் நல்லா வறுத்துடலாங்க. இந்த இதுலேயேங்க நான் சோம்பு 1 டீஸ்பூனுங்க, ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க, இதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நான் இது நம்ம ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. நான் வறுத்த மசாலா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டுங்க. நான் ஒரு பேன் வச்சுங்க, ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேங்க. அதில் ஒரு பட்டை போட்டுடலாங்க. கடுகு போட்டிருக்கிறேங்க. இப்போ அதுலேயே நான் உளுத்தம்பருப்பும் போட்டுறேங்க. நான் ஒரு வரமிளகா வந்துங்க, நான் முழு மிளகாயும் ஒரு 4 மிளகா போட்டுறேங்க. இப்போ அதுலேயேங்க நான் பெருவெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க இது நல்லா வதங்கிட்டுங்க. இதுங்களுடையங்க நான் கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுங்க, ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. வதங்கி வச்சுங்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் வந்துங்க நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுங்க நல்லா அப்படியே கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வந்துங்க இதை வந்து நம்ம பாதி போட்டுக்கலாங்க. பாருங்க, நான் பாதி வச்சிருக்கிறேங்க. நான் இது அப்படியே இந்த இதே மாதிரியே வதங்கிட்டுங்க. இப்போ இந்த கிரேவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா செட்டாக அப்படியே வேகிறதுக்குங்க. நான் இப்போ இந்த மசாலா நல்லா வந்துடுச்சுங்க. இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. போட்டுங்க நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலரிக்கிட்டுக்கு நான் அப்படியே சிம்மிலேயே 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த பவுடரையும் நம்ம போட்டுக்கலாங்க. நம்மளுடைய கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே இந்த 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை. இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரச சாதத்துக்குங்க, எலுமிச்சை சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க.